பிரைஸ்லாட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு. உங்க ஊழியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஊழியங்கள் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. கர்த்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஊழியங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் ஈரோடு, நாமக்கல் மாவட்டம், பக்கத்தில் சேலம் மாவட்டம், எல்லா இடத்துல இவாஞ்சலிஸ்ட் அழைப்பு மாதிரி கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கீங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்போ நீங்க ஊழிய பாதையில பல்வேறு அனுபவங்கள் இருந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க. இந்த ஊழியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜப கூட்டங்களில் நீங்கள் போகிற சர்ச்சுகளில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்க வந்து கீழே விழுறாங்க, அலக்களிக்கப்படுறாங்க. ஆனால் அதை பிசாசுன்னு சொல்கிறோம் இல்லையா? பொது நிலையினர் வந்து அவங்க வந்து அது என்ன அப்படிங்கும்போது நம்ம பிசாசுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் உண்மைதானா பிரதர்? அதெல்லாம் உண்மைதான். ஏன் அவங்க அப்படி கீழே விழுறாங்கன்னா, இப்போ நம்ம சுவிட்சை போடும்போது லைட்டு எரியுது. அப்போ அதில் ஒரு பவர். சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா லைட்டு ஆஃப் ஆயிடுது. அதே போல் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரருக்குள்ள, ஒரு நபருக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ நம்ம தலையில கை வைக்கும்போது அந்த தேவனுடைய வல்லமை உள்ள இருக்கிற இருளை வந்து அதை டச் பண்ணுது. அவங்க கண்களை மூடணும். கண்ணை திறந்திருந்தாங்கன்னா, கண்ணை மூடும் போது தான் அவங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல வரும்போது, ஆவியானவர்களை டச் பண்ணும்போது அது ஆடி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி பிசாசுகள் வந்து இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண உடனே ஒரு நாள் ஜெபம் பண்ண உடனே போயிருமா? ஒரே நாளில் இப்போ போகிறதில்ல. நிறைய பேர் சிலவங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த ஆவிகள்லாம் கிரியை செய்ய தான் செய்யுது. அதே மாதிரி ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில் உள்ள சபைக்கு போனாலும் இப்போ 1-2 போயிடுது. சிலது உடனே டெலிவரன்ஸ் ஆகுறது இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவளுக்கு நான் பிசாசுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னா என் பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இவ நம்ம ஊழியக்காரன் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் விடுதலையை கொடுக்கறது கர்த்தர். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் வல்லமை ரிலீஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். இப்போ ஒரு ஆளுக்குள்ள வந்து ஒரே பிசாசு இருக்கா, 9 பிசாசு இருக்கா? அதாவது அதிகமான ஒரே ஆளுக்குள்ள இருக்கும் நிறைய பேர். இப்போ பாருங்க, லேகியோன் ஆண்டவர் வந்து இயேசுநாதர் உலகத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கெர்கேசனர் நாட்டில் வரும்பொழுது, அப்போ லேகியோன் இருக்கிற பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் கல்லறைகள்ல இருந்து எழுந்து வந்தான். அப்போ இயேசுவை பார்த்த உடனே அவர் தேவன் குமாரன், அவருக்கிட்ட உள்ள வல்லமை எல்லாமே அவனுக்கு தெரியும். அதை பார்த்த உடனே நடுங்குதான். இயேசுவே தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? அப்போ அந்த வார்த்தையை நீங்க நம்ம சிந்திக்கணும். காலம் வரும் முன்னே அப்படிங்கும்போது அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணி காவல் ஆவில போட்டு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாட்கள்லாம் அந்த பிசாசுக்கு நல்லா, மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் பிசாசுகளுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு நாள் வசமா அந்த பாதாளத்துக்கு போறோம், அக்னி கடலுக்கு போறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோன்னு சொல்லி. அப்போ அவருக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்துச்சு. நீ எத்தனை பேர் இருக்கானா? லேகியோன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அது உடனே எடுத்த உடனே நம்மள ஆண்டவர் லேகியோன்னா அநேக பிசாசுகள்னு அர்த்தம். நிறைய லாட் ஆஃப் டெவில்ஸ். அதனாலதான் அவன் லேகியோன் தான். அப்போ அது என்ன, நம்மளை இவர் வந்து நரகத்துக்கு போக உத்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுது. ஏதோ கொஞ்ச காலம் இந்த பூமியில ஜாலியா சுத்தணும், அலையணும், நிறைய பேரை வேதனைப்படுத்தணும், அதான் அவனுடைய தொழில், அவனுடைய நோக்கம் அதுதான். அதனாலதான் அந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படியா எங்களுக்கு உத்தரவு. அதுல இருந்து பன்றி கூட்டம் கடலுக்குள்ள போய் அதெல்லாம் அந்த பன்றிகள் அழிஞ்சு போச்சு. இப்போ பிசாசு இருக்கிறவங்க சின்ன வயசுலயே இருக்கான அறிகுறி தெரியுமா? வளர வளர தெரியுமா? நடுத்தர வயசு, இப்போ கடைசி, அந்த மாதிரி ஏதாவது இது இருக்கா? ஆனா அவனுக்குள்ள சில சிம்டம்ஸ் இருக்கும். அவன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்துல, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு ஆவியின் அனுபவத்துக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது, கரெக்டா இருக்கும்போது பிசாசு அந்த குழந்தையெல்லாம் கை வைக்க முடியாது. ஆண்டவர் அவங்க வீட்டுல அவங்க ஜெபிக்க அவங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் வந்து பிரசன்னம், தெய்வ பிரசன்னம் வந்து வீடு ஃபுல்லா இருக்கும் அசைவோட. நம்ம அந்த நபரை சுற்றி, அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை சுற்றி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காரு. ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற நபருக்கும் ஒரு தூதனை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த மறைஞ்சு அது நம்ம பரிசுத்தம் இருந்தாதான் அந்த தூதரை நம்ம பார்க்க முடியும். இப்போ எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் அந்த பரிசுத்தங்கிறது வந்து சென்ட் பிரசன்ட்.
1% 2% இல்ல இல்ல வந்து 10% இருக்கணும். இருக்கணும். எல்லா கிறிஸ்தவங்களும் அந்த மாதிரி பரிசுத்தமா வாழ்றது இல்ல. ஸோ பிசாசு வந்து நீங்க வந்து ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆமா நீங்க கை வச்சோன்னா ஆடுது. ஆடுது. ஆனா பிசாசுடைய முக்கியமான தன்மை அதுதானா, மற்ற விஷயங்கள்லயும் பாதிக்குமா? மற்ற விஷயங்கள்ல அவன் பாதிக்கிறான். எப்படின்னு சொன்னா அவன் வந்து எப்படி பில்லி சூனியத்துல செயல்படுதான். இப்போ மந்திரவாதிகள் வந்து என்ன பண்ணுதான், அந்த துஷ்ட ஆவிகளை மந்திர வல்லமைகளுக்கு பயன்படுத்துறான். இப்போ மந்திரவாதிகளுக்கு நல்லா தெரியும் அவன் யார், மற்றவங்க மனுஷனுக்கு தெரியாது. அவங்ககிட்ட போன உடனே இந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்துக்கு எடுக்கணுமா, உடனே அதுக்குரிய அமௌண்ட் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுதான், மந்திரம் வைக்கான். அப்போ அது பில்லி சூனியத்துல செயல்படுது. அவன் சரீரத்தோட கட்டப்படுது. அப்போ அவன் வீட்டுக்குள்ள நிறைய போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை, அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிற்காது. வியாதி அவங்க சரீரத்துல மறைஞ்சிருந்து வியாதியை கொண்டு வரான். சில வியாதிகள் வந்து பிசாசினாலே வர வேண்டிய வியாதி இருக்கு. அந்த மாதிரி வியாதியை கொண்டு வரான், போராடுதான். இன்னொன்னு, அபிஷேகம் பெற்ற மனுஷனே வீழ்த்தும்படியாகவும் போராடுவான். இப்போ பாருங்க, சர்ப்பத்தின் ஆவினி ஒரு ஆவி இருக்கு. நான் நிறைய பிசாசு துரத்த போற இடங்கள்ல இந்த சர்ப்பத்தின் ஆவி நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அது என்ன பண்ணும், உங்க சிந்தனையை தாக்கும். அவன் கரெக்டா அவனுடைய ஆயுதம் என்னன்னா, ஜெபிக்க முடியாம உங்களை தடை பண்ணணும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஆமா, என்ன பண்ணும், நைட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரும்போது காலையில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். ஆவிக்குரிய பிரகாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான். அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா உங்களுக்கு சோர்வை கொண்டு வருவான் சரீரத்துல. நைட்டு ரொம்ப நேரம் தூக்கம் வராது. ஆனா நீங்க எழுந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அப்பந்தான் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருவான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துறாரு. அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நிறைய தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, நமக்கு வர்ற போராட்டங்களை குறித்து வெளிப்படுத்துவார். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால ஜெபத்தை எப்படியாவது அவனை முடக்கணும். அந்த மாதிரி அதை சாத்தான் விரும்ப மாட்டான். அதுக்காக அவன் என்ன போராடி இல்ல, ஜெபம் அதிகமா ஜெபிக்கிறாங்கல்ல. ஆமா, அதிகமா ஜெபிக்கிறவன்கிட்டயும் அந்த சாத்தானுடைய போராட்டம் இருக்குமா? அதிகமா ரொம்ப போராட்டம். அது வந்து வெளியே இருந்து போராட்டம். ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள இருக்குது, அவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றுட்டான், அவங்ககிட்ட அது உள்ள வர முடியாத ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கு. ஆனா அவன் வெளியே இருந்து போராடுவான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, மாம்சத்தோடும், எபேசியர் 6:12 சொல்லுதல்ல, மாம்சத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்பான். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அதாவது பிசாசு அப்படின்னோட பயந்துடக்கூடாது இல்லையா? பயப்படக்கூடாது. இயேசு நம்மகிட்ட இருக்கிறாரு, அவருடைய ரத்தம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு திடன் வேணும் இல்லையா? அதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு பயப்படுவான். ஏன்னா இப்ப சமீபத்துல நான் வந்து அரியலூர் மாவட்டம் செந்துறைன்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன சபை தான். அப்போ திடீர்னு வேறு மதத்துல இருந்து ஒரு சகோதரி அன்னைக்குதான் முதல்ல வந்திருக்காங்க. ஏதோ பெரிய போராட்டத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நான் அவங்க தலையில கை வைக்கல, ஒன்றும் செய்யல, பிரசங்கம் தான் பண்ணேன். இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசினேன். அப்போ தேவ பிரசன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவ பிரசன் அந்த சபை முழுவதும் அந்த ஆண்டவருடைய அக்னி அது இறங்கின உடனே அதை டச் பண்ணிட்டு அந்த சகோதரிக்குள்ள இருந்த ஆவி அப்படியே வெளியே வந்து அந்த நெருப்புல நிற்க முடியாம எரிய ஆரம்பிச்சு, பழையபடி உள்ள போகுது, வருது, எரியுது, உள்ள போகுது. திடீர்னு அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தானாவே ஆட ஆரம்பிச்சு பயங்கரமா உள்ள இருக்கிற ஆவி எழுந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு ஓடிடலான்னு சொல்லி அதை பிளான் பண்ணி எந்திரிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க, ஊழியக்காரர் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச பிறகு இது பண்ணும்போது ஆடி அது கிளியர் ஆகி வெளியே போயிட்டு வெளியே போன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப வேதனையோடு வந்திருந்தேன், தற்கொலை எண்ணத்தோடு வந்திருந்தேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ரொம்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பிசாசு இருக்கிறவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தவறான வழி நடத்தல்கள் கொண்டு போவோம், தற்கொலைக்குள்ள கொண்டு போவோம். தற்கொலைக்குள்ள எப்படின்னா சர்ப்பத்தின் ஆவின்னு இருக்குது வேதத்துல. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. அது ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட ஆவியானவரோட வெளிப்பாட்டோட நம்ம ருசிச்சா தான் அதை நம்ம அறிஞ்சுக்கிட முடியும்.
சர்ப்பங்கிறது சர்பென்ட், ஆங்கிலத்துல சர்பென்ட், தமிழ்ல சர்ப்பம். சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம். நீங்க நிறைய உலகத்துல காட்டுக்குள்ள எங்க போனாலும் பாம்பு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஏகப்பட்ட ஆவிகள், இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் இன்னைக்கு இந்த பூமியை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. ஒரு விசுவாசிய ஆண்டவர் சந்திச்சார்னா அவனை எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி அவனுக்கு விரோதமா போராடுவான். அதுதான் அவனுடைய தந்திரம். அறிவுபூர்வமா கிரியை செய்யறவன். கேட்டீங்களா? அது ஒரு பொல்லாத ஆவி. அவன் நம்ம மனுஷனுடைய சிந்தனைய தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருப்பான். அவன் ஒவ்வொரு தடவையும் அவனுடைய அதாவது எண்ணங்கள் மாறும். சிலரை வைராக்கியத்துல வச்சிருப்பான். நம்ம கிறிஸ்டியானிட்டிலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை பத்தி நிறைய பேர் அதை என்ன செய்ய மாட்டாங்க, சரியா நம்ப மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட போதே ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாரும்பாங்க. ஆனா இல்ல. ஆனா அந்த ஆவியானவரை சரியா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஆவியில் அனலாயிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கும்போது இயேசு என்ன சொல்றாரு? நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறாய், உன்னை என் வாய் நின்று நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்படி நீ வாந்தி பண்ணி போடப்பட்டதெல்லாம் நிறைய இருக்குது வெளிப்படுத்தல். அப்போ இவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வச்சிருக்கிறது பிசாசு. நான் பெரிய ஆளு, அவன் என்னை விட குறைஞ்ச ஆளுதான், நான் பெருசு, ஏன் சபை பெருசு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை வச்சிருக்கதே அவன் தான். பெருமையை கொண்டு வந்தான். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆதியில அவன் தந்திரமா பிடிச்சான ஏவாள. அங்க பாம்பு இருந்தது. பாம்புக்குள்ள சாத்தானுடைய ஆவி. சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்தது. பாம்பு பேசிச்சுன்னு வருது. இன்னைக்கு எவனா யார்ட்டையாவது போய் சொன்னா அதை அக்செப்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதான் பிரதர், இப்போ நவீன காலமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாத்துலயுமே ஒரு நவீனத்துவம் வந்துட்டு எல்லாத்தையும் பகுத்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அதாவது ஆன்மீகம் அது அறிவியலுக்கு புறம்பானது. ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அது கதை புனைதல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ம வேதங்கிறது எவ்வளவு பெரிய சத்தியம் மகத்துவம் அப்படிங்கிறது அதை உணர்ந்து அதன்படி நடக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நவீன கால ஓட்டங்கள் கண்ணோட்டங்கள் இதெல்லாம் பிசாசுடைய அந்த இதுல வஞ்சனையில வர்றதுதான். அப்போ இப்போ இப்போ இதெல்லாம் நம்புறாங்களா? இந்த பிசாசு பிடிக்கிறதெல்லாம் எல்லாரும் நம்புறது இல்லை. எல்லாரும் நம்புறது இல்லை. ஆனா அதை அனுபவிச்சவங்க, அந்த பிசாசு பிடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். எஸ், அப்படி சொல்றவங்களுக்குள்ளே அந்த ஆவி மறைஞ்சிருந்து அவங்கள பேச வைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இப்போ அந்த ஊழியர் கூட்டத்துக்குலாம் போகும்போது சிலருக்குள்ள அந்த ஆவிகள்லாம் மறைஞ்சிருந்து கிரியை செய்யும். அது வெளியே வான்னு சொன்னா வெளியே வரும். சிலருக்கு கை வைக்கும் போது தலைக்குள்ள சுருண்டு இருக்கும் சர்ப்பங்கள்லாம். வெளியே கை வச்ச உடனே வெளியே போயிடும். அதுக்கப்புறம் அது இருக்குதுன்னா ஒற்றை தலைவலியே கொண்டு வரும், தலைவலியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் அவங்க டைமா உங்களுக்கு தலைவலி இருக்குதா? ஆமா ஐயா, அடிக்கடி எனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓஹோ, அப்போ வேலை. ஆண்டவர் அதை நம்ம எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல இது பெண்களுக்கு தானே அதிகமா இருக்கு, ஆண்களுக்கும் இருக்குது. ஆமா, ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கு அதிகமா. ஏன்னா அவங்க பயந்த சுபாவம் உள்ளவங்க. ஆமா, அதனால நிறைய அவங்கள அட்டாக் பண்ணுது. தைரியமா இருந்தா வராது. அப்போ தைரியமா இருந்தாலும் சிலவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் வராது. மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவங்களே இன்னைக்கு சில வைராக்கியமா நிறைய வச்சிருக்கு. ஏன் எழுப்புதல் வரல? எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? ஆளுக்கு ஒரு உபதேசத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பெருசு, நீ பெருசு. அந்த வைராக்கியத்தை அந்த எண்ணத்தை கொண்டு வரதே சத்துருவானோ. கேட்டீங்களா? ஆமா. அப்படி இப்போ பிசாசு கடவுள் இந்த ரெண்டை பத்தி கவலைப்படாம வாழ்றவங்ககிட்ட பிரச்சனை இல்லைங்கிறாங்களே. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவனுக்கு சில வியாதிகள் வருது, பலகீனங்கள் வருது. அப்போ ஏன்னா பிசாசனும் சந்தோஷப்படுவான். அவன் கிறிஸ்துவ அறியல, வேற எப்படி வேணாலும் அவன் இருந்துட்டு போறான், ஓகே அவனுக்கு. ஆனா கிறிஸ்துவ அறிஞ்சு அதன் பூரண சத்தியத்துக்குள்ள அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வர்றவங்களுக்கு பயங்கரமான போராட்டம் உண்டு. அதான் கேட்க. ஆமா, அவங்களுக்கு அதிகமான போராட்டம். ஏன் அவங்களுக்கு போராட்டம் வருது? ஏன் போராட்டம்னா அவன் நிறைய பேர் கண்ணை சரியா திறந்துருவான். நிறைய பேர் கண்களை சரியா அவன் திறந்துருவான். அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண விட மாட்டான். அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றவங்க கட்டுகளை உடைக்கிறவங்களுக்கு பயங்கரமான போராட்டம் உண்டு. அவங்க 100% பரிசுத்தமா வாழணும். 100% பரிசுத்தமா வாழ்ந்து அது மட்டும் போதாது. அப்போஸ்தல உபதேசங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு சபைகள்ல அந்த அக்கினி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சவுலின் அபிஷேகம் மாதிரி குப்பி அபிஷேகம் தான் நிறைய பேர்.
மகிமையின் அபிஷேகம் தான். அதை வச்சு அவங்க பெரிய பில்லி சுனிய கட்டுகள்லாம் மேற்கொள்ள முடியாது. அந்த மாதிரி சில ஊழியக்காரங்க சரியான அபிஷேகம் இல்லாம கை வச்சு அவங்கள திருப்பி கூட தாக்கும். பில்லி சுனிய ஆவிகள் திருப்பி கூட அவங்கள தாக்கும். ஆனா அவனுக்குள்ள உண்மையான அந்த அக்கினி பற்றி எரியும் போது நெருங்க முடியாது. அவனுக்கு தெரியும். இல்ல அந்த இப்போ அந்த ஊழியம் பண்றாங்கல்ல, பிசாசை துரத்தக்கூடிய அந்த ஊழியத்தை பண்றாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அதுல ஸ்டாண்ட்ல நிப்பாங்களா, இல்லைன்னா சில நேரம் அவங்களே பிசாசு வீழ்த்திடுவாங்க? அவங்களே சிலவங்க நிறைய பேர் வீழ்த்திருக்கு, நிறைய பேர் வீழ்த்திருக்காங்க. பிரபல ஊழியர் ஒருத்தரையே வீழ்த்திட்டு தமிழ்நாட்டுல தெரியும். ஆமா ஆமா ஆமா. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி அப்ப ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் பிசாசு நம்மளை வஞ்சிச்சிடறான்ல? ஆமா. இவன் அவங்க கரெக்டா இல்லைன்னா தாக்கிடுவான். அது ஒண்ணுதான், கரெக்டா இருக்கணும் அவங்க. ஆமா, அதனாலதான் அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட உஷாரா இருக்கணும். ஜெபம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு விசுவாசி பிசாசின் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரர் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? ஊழியக்காரர் கரெக்டா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண ஆசை இல்லாதவங்களா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும், அன்பு உள்ளவங்களா இருக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ தீர்க்க தரிசன வரம் உடையவனா இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க தீர்க்க தரிசன வரம் உனக்கிட்ட இருந்தாலும், நீ அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அன்பே பிரதானம். அந்நிய பாசையினாலும் ஒளிஞ்சு போகும், தீர்க்க தரிசனாலும் ஒளிஞ்சு போகும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது, ஒழியாது. அப்போ பரிசுத்தம், அன்பு, சரியானபடி அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், பண ஆசை இல்லாம இருக்கணும். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் நிறைஞ்சி ஊழியத்தில் இருக்கும்போது பிசாசு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஆனா இப்படி அவங்க வாழக்கூடிய சூழல் இல்ல. நீ பாருங்க, நிறைய பேர் ஏன் இன்னைக்கு எழுப்புதல் அவங்க சொல்றாங்க ஏன் வர மாட்டேங்குன்னா, இந்த மாதிரி சரியான சத்தியத்துக்குள்ள இல்ல, வார்த்தைக்குள்ள சபை இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, முதல் நூற்றாண்டுல சீசர்கள் மூலமா ஆண்டவர் பயங்கரமா அக்னிமயமான நாவுகளால இடைப்பட்டாரு. அப்போ பயங்கரமான அற்புதம் நடந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட பவுலின் காலம் கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 58. அவரு அதுக்கப்புறம் சபை கொஞ்ச நாள் கழிச்சு கிபி 324 நிசாயா ஆலோசனை கவுன்சில்னு வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. முதல் சபை ஆதி அப்போஸ்தல திருச்சபை தான் ஒரிஜினல் உண்மையான சபை. அப்போ இது இந்த நிசாயாங்கிறது ரோம் நாட்டுல இருக்குது. அங்க உள்ள மத குருமார்கள் என்ன பண்ணாங்க, சபையை ஸ்தாபனம் ஆக்கிட்டாங்க, வார்த்தையை செதைச்சிட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஆதியில ஏவாள வஞ்சித்த சர்ப்பம் மெல்ல இவங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டு வேற ஒரு பிரமாணத்தை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி, இது சொல்றதுக்கு தான் நீ கீழ்ப்படியணும், நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்லாதலாம். ஆனா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாலும் வேதத்துல ஆதாரம் இருக்கணும். ஒரு ஞானஸ்தானமோ ஒரு ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியத்துல எதை நம்ம சபையில வச்சிருந்தாலும் அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். கேட்டீங்களா? அப்படி இல்லாம இவங்க ஒரு கற்பனையா ஒன்ன உருவாக்கும் போது, ஒரு கொள்கையை உருவாக்கும் பொழுது சத்தியம் அடிபட்டு போகுது. சபை அன்னைக்கு எப்படி ஏவாள் ஆவிக்கு ரீதியா மரிச்சு போய் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாலோ, அதே போல சபை மரிச்சு போய் அங்க அந்நிய பாஷை இருக்காது, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இருக்காது. அப்புறம் எப்படி அங்க விடுதலை டெலிவரன்ஸ் உண்டாகாது. இப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கடைசி நாட்களில் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்னு இருக்குது. அப்போ அந்த பிரமாணம் முதல் நூற்றாண்டு நீங்க பாருங்க, கிறிஸ்துக்கு பிற்பட்ட 3ஆம் நூற்றாண்டுல தான் இது நடந்துச்சு. 324ஆம் வருஷம் தான் ரோமில் உள்ள மத குருமார்கள் சேர்த்து சத்தியத்தை மாற்றி இப்படி ஒரு பிரமாணத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பின்னாடி உள்ள சபைகள் இதை பொய்யை என்ன செஞ்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் சபை ஆதியில் இருந்த அந்த அக்கினி அணைஞ்சு இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, ஆதியில் இருந்த பெந்தைக்கோஸ்து சபைகள்லாம் அக்கினியா இருந்துச்சு. அப்போ சில உபதேசத்துக்குள்ள இருந்துச்சு, ஞானஸ்தானம் எல்லாமே. ஆனால் பின்னாடி உள்ளவங்க அதை மாற்றி போட்டு ஸ்தாபனம் அமைச்சு கொண்டதுனால ஆண்டவருடைய ஆவிக்குரிய அந்த வார்த்தை இல்லாமல் சபை என்ன செஞ்சு போய் ஆவிக்குரிய ரீதியாக மறிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கிட்ட உள்ள அக்கினி அணைஞ்சி சாம்பலின் கருமை மாத்திரம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அபிஷேகத்தை எப்படின்னா, ஒரு மரக்கட்டை இருக்குன்னு வைங்க, அதை நான் நெருப்போட எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எரியும் போது நம்ம கையை நீட்ட முடியாது, காலை வைக்க முடியாது, சுட்டி எரிச்சிடும். ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அணைஞ்சிட்டுன்னு வைங்க, அணைஞ்ச பிறகு எப்படி இருக்கும், புகைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி அந்த புகைக்கு நம்ம காலை கொண்டு வச்சாலும் ஒண்ணும் செய்யாது, லைட்டா ஒரு வெதுவெதுப்பா இருக்கும். ஆனா அதுதான் இன்னைக்கு உள்ள, அதைத்தான் அவர் அழகா ஆவின் கண்ணோட்டத்தோட அந்த ஊழியக்காரரு
அந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆதியில் உள்ள அக்கினி அடைஞ்சி இன்னைக்கு உங்கள்கிட்ட சாம்பலின் கருமை மாத்திரம் இருக்குது, நீ மரித்து போய்விட்டாய் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆவிக்குரிய சபைகளை சபை மத்தேயு 15:9 சொல்லுதுல்ல, நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். அப்போ அதை பார்க்கணும். அப்போ மனுஷனுடைய கற்பனையை தான் நீ உபதேசமா போதிக்க. அப்போ ஒருத்தன் சொன்னோடனே அப்போ என்ன அவங்க சபையின் கொள்கைகளை இல்ல அது வந்து இப்போ அந்த வார்த்தை சொன்னது நாள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால அப்படித்தானே? இப்போ மனுஷனுடைய கற்பனைகளை போதிச்சதுன்னு சொன்னீங்களே. ஆமா, அன்னைக்கே அப்படித்தான் இருந்துச்சா? அன்னைக்கு மத்தேயு 15:9 சொல்லுது. அன்னைக்கு அப்படி இருக்கல. பழைய ஏற்பாடு காலம் முதல் நூற்றாண்டு எல்லாமே கரெக்ட். 300ஆம் வருஷத்துக்கு கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட 300ஆம் வருஷத்துக்கு பின்னாடி தான் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வந்து மாற்றப்பட்டது. தேவன் இன்னைக்கு வார்த்தையில தான் வெளிப்படுவார். கேட்டீங்களா? அவருடைய வார்த்தை வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், வார்த்தை வந்து அக்கினியா இருக்குது. கேட்டீங்களா? ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போதே அந்த வார்த்தையில் உள்ள அக்கினி இறங்குச்சு, எல்லாரும் மேலே இறங்குச்சு. அந்த மாதிரி இப்போ பிசாசுகளை வந்து துரத்துறது அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் எத்தனையோ சபைகளுக்கு போகிறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, எத்தனையோ இப்போ அந்த பிசாசு பிடிச்சவங்கள விரட்டி இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அந்த பூரணமான அந்த விடுதலையை அனுபவிச்சிருக்காங்களா, இடையில வந்துடுதா? இல்லை, பூரணமான விடுதலை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி லைஃப் வந்து கரெக்டாக இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன்ல, ஜெபத்தை விட்டுட்டாங்க. சபை கூடுதலில் கரெக்டாக சரியான சபையில் அப்போஸ்தலர் சபை கூடுதலில் கரெக்டாக அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டாங்கன்னா பழையபடி திருப்பி ஒரு சிலருக்கு அப்படி வந்திருக்கு. பழையபடி அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஒழுங்காக ஜெபத்தில் இருக்கும்போது அது ரிலீஃப் ஆகும். அதாவது டாக்டர் ஊசி போட்டாலும் அப்புறம் அவங்க உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த மாதிரி தான். ஆமாம், நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை, பெரும்பாலான வியாதிகளுக்கு பிசாசு தான் காரணமா? நிறைய வியாதிகளுக்கு பிசாசு தான் காரணம். இப்போ அந்த சரியான ஊழியக்காரர் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் வில்லியம் மரியன் பிரன்காம்னு சொல்லி, அவருடைய மினிஸ்ட்ரியில் என்னன்னா, அவருக்கு நிறைய பேர் குறை சொல்கிறவங்க இருக்கு. ஆனால் அவர் அப்படி தன்னை கிறிஸ்துன்னு சொல்லி ஒருபோதும் சொல்லலை. அவர் தன்னை கிறிஸ்துன்னு சொன்னார்னு இப்படி அபாண்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பயங்கர நல்ல ஒரு 7வது சபையின் தீர்க்கதரிசி அவர் பைபிளில். கேட்டிங்களா? ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து அவரை ஒரு சபையின் தூதனா வச்சார் ஆண்டவர். செய்தியாளன், தூதன்னா செய்தியாளனே அர்த்தம். பவுல் வந்து ஒரு சபைக்குரிய செய்தியாளன். ஏன்னா பவுல் வந்து எபேசு சபையினுடைய செய்தியாளன், எபேசு சபையின் தூதன். கேட்டீங்களா? மார்ட்டின் லூதர் சீர்திருத்தவாதி. இப்போ ஆர்சியில இருந்து ப்ராட்டஸ்டன்ட்டை கொண்டு வந்தது மார்ட்டின் லூதர். உங்களுக்கு தெரியும், உலக பிரகாரமான வரலாற்றுல யூரோப்பியன் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குருசேட், செகண்ட் குருசேட், தேர்ட் குருசேட், முதலாம் சிலுவை போர்கள், 2ஆம் சிலுவை போர்கள், 3 ஏன் வந்தது? ஆர்சி சபையில் அப்போ என்ன பண்ணாங்க? பாவ மன்னிப்பு சீட்டு. 25,000 ரூபா கட்டு நீ இந்த சீட்டு வாங்கினா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ நீ தப்பு பண்ணிட்டேன்னா பாதிரியார்கிட்ட போய் தள்ள கை ஜோம் பண்ணா மன்னித்தேன் போனி அவர் சொன்னாலே உன் பாவம் மன்னிக்கும். அந்த காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூதரை ஆண்டவர் எழுப்பினார். அவர் வந்து ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு தலைவர், சீர்திருத்தவாதி. அவர் வந்து தீர்க்கதரிசி கிடையாது, சீர்திருத்தவாதி. அப்போ அவர் இப்படிலாம் சொல்லலை, கர்த்தர் வந்து கடவுள் இப்படிலாம் சொல்லலை. நீங்கள் வந்து பாவம் மனுஷனுடைய உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும். மனுஷன் தலையில் கை வைக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் பரலோகத்துக்கு போனால் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி 90 பாயிண்ட்ஸ் எழுதி சபையெல்லாம் ஒட்டினார். அப்பந்தான் சிலுவை போர்கள்லாம் தோன்றிச்சு. அந்த விட்டன்பர்க் அப்படிங்கிற ஆலயத்து கதவுல ஒட்டினார். வெரி குட், வெரி குட். அப்போ ப்ராட்டஸ்டன்ட் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா இடமும் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. ப்ராட்டஸ்டன்ட்னா எதிர்ப்பாளர்கள் சபை. இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரன் வந்து இங்க மினிஸ்ட்ரி பண்ணும்போது நம்ம நாட்டை விட்டு 1947 பிறகு வெளியே போகும்போது CNI CSIன்னு பிரித்து வச்சுட்டு, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, வட இந்தியா, இங்கே வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அப்போ இதெல்லாம் மார்ட்டின் லூதருடைய உபதேசம். அதுக்கு பிறகு சத்தியம் பாருங்க, முதல் ஆனால் அவர் வந்து சீர்திருத்தவாதி தான். அவர் அபிஷேகத்துக்குள்ளே இதுக்குள்ளேயே அவர் நடத்தலை. ஆனால் முதல் நூற்றாண்டில் பாருங்க, சீசர்களுக்கு பிறகு பவுல் வந்து சரியானபடி செஞ்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம், இதெல்லாம் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினதை சொன்னார். அப்பவும் அந்த அவருடைய காலத்துக்கு பிறகு முதல் நூற்றாண்டுக்கெல்லாம் நல்ல சபைகள் நல்லா எழுப்பி இருக்கு. பவுலுக்கு விசேஷ வல்லமை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவர் சரீரத்துள்ள கட்சியை தூக்கி அடுத்த மேலே போட்டாலே அவனுக்கு வியாதி சுகமாகும், வைப்போம்.
அந்த மாதிரி ஊழியக்காரங்க இப்போ இருக்காங்களா? இப்போ இல்லை. இப்போ பிரின்கா மினிஸ்ட்ரியில் அது நடந்திருக்கு. அவர் என்னன்னா கேன்சர் கட்டி வந்து அது சாசனால உருவாகுது அப்படின்னு சொல்லி அவர் தள்ள கை ஜெபிச்ச உடனே ஏசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், வெளியே போ, கேன்சர் கட்டிகளை உருவாக்கிக்கிற பிசாசை வெளியே போனோடனே அப்படியே வாமிட் எடுத்து கருப்பு கட்டியாக வெளியே விழுந்துருவோம். இப்போ வியாதிகளை பொறுத்தவரை மருந்தினால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து பிசாசு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாமா? பிசாசு கொண்டு வர்றதுன்னு நம்ம சொல்லலாம், இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வடிச்சுக்கிட்டோங்க, பரம்பரையாகவும் ஹெரிடிட்டரியாக வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தகப்பன் தாய்க்கு சுகர் இருந்தால் பிள்ளைகளுக்கு வருது கேட்டிங்களா? அது டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவோம், மருந்து மாத்திரையினால தான் இது சுகம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும், பூரண சுகம் அதனால கிடைக்காது அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை தான் மெடிசன் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், ஒரு வைத்தியர் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அவர் தான் நம்ம பரம வைத்தியராக இயேசு கிறிஸ்து உடனே எடுத்து போட முடியும். ஆனாலும் சில பலகீனங்களை நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம உயர்த்தாத படிக்கு, இது மேன்மைப்படுத்தாத படிக்கு. இப்போ பவுலுக்கு ஒரு வியாதி இருந்த அவர் என்ன சொல்றாரு, நான் எத்தனையோ முறை நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா என்னை விட்டு அதை எடுத்துக்கொள்ளப்படல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலவீனத்துல என் பலன் பூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை அனுமதிக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் இப்போ நிறைய பேருக்கு சுகர்லாம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஆனால் அதுலேயும் அவங்கள வழிநடத்தக்கூடிய அந்த வல்லமை இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி. ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நல்லது. அநேக கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து சந்திப்போம் பிரதர். சந்திப்போம். உங்களுக்கும் நன்றி. உங்கள் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. தேங்க்யூ.